ஒரு ஊழியக்காரனை குறித்து ஒரு விசுவாசி குறை சொல்லணும்னா குறைந்தபட்சம் அவங்களுக்கு 10 தகுதி இருக்க வேண்டும். மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவனாக இருக்க வேண்டும். அவன் எல்லா கர்த்தருடைய பந்திலையும் தவறாமல் பங்கு பெறுகிறவனாக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 2 மணி நேரம் ஜெபிக்கிற ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 5 அதிகாரம் தினமும் வாசிக்கிறவனாக இருக்க வேண்டும். சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிறவனாக இருக்க வேண்டும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட தவறாமல் தேவனுடைய ஆலயத்தில் பங்கு பெறுகிறவனாக இருக்க வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவனாக இருக்க வேண்டும். ஊழியர்கள் தினமும் ஜெபிக்கிறார்கள், வேதம் வாசிக்கிறார்கள், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறார்கள், கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறார்கள், ஒரு ஆராதனை கூட தவறாமல் பங்கு பெறுகிறார்கள். தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருக்காக உழைத்து கொண்டு இருக்கிறவர்கள். ஊழியக்காரங்களை குறை சொல்கிறதுக்கு வருது வாய். ஒரு பாட்டு பாடுங்க சர்ச்சில் வெக்கம், ஒரு ஜெபம் பண்ணுங்க சர்ச்சில் வெக்கம், ஒரு வேத பகுதி எடுத்து வாசிங்க, அதுக்கெல்லாம் வாய் வராது. ஊழியக்காரங்களை குறை சொல்லணுமா குத்தி பேசணுமா அதுக்கு தான் வாய் வரும். எக்காரணத்தை கொண்டும் ஊழியர்களை குறை சொல்வதற்கு முன்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டு ஊழியர்களை குறை சொல்லுங்கள்.